ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கிட்ட கூட பேச கூச்சப்படுற வார்த்தைகளை தான் ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே இல்லாம யாரை வேணும்னாலும் திட்டுறதுக்கே இவங்க பயன்படுத்துறாங்க. அதுவும் இன்னார் அன்னார்னு கிடையாது. யூடியூபர்ஸ்லேருந்து, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து, ஜேர்னலிஸ்ட்லேருந்து, ப்ராமினன்ட் நியூஸ் ஆங்கர்ஸ்லேருந்து, இன்னைக்கு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் இவங்க தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டாத ஆளே கிடையாது. இவங்க கிட்ட கெட்ட வார்த்தையில திட்டு வாங்கணும்னா நீங்க செய்ய வேண்டியவை இவங்களை பத்தியோ இவங்க தலைவனை பத்தியோ லேசா ஒரு சின்ன விமர்சனம் சோஷியல் மீடியால வைங்க. நீங்க எவ்வளவு டீசெண்டா எவ்வளவு நாகரீகமா விமர்சனம் பண்ணினாலும் அன்ஸ்பீக்கபிள் ஃபில்தி டர்ட்டி வேர்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து குமியும். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரோட கமெண்ட் செக்ஷன்ல தான் இப்படி வருது அப்படின்னா யாரோ ஒன்னு ரெண்டு பேட் எலிமெண்ட்ஸ் அந்த கட்சியில இருக்காங்கன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா இவங்களை விமர்சனம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நிலைமை. சின்னவங்க பெரியவங்க ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே கிடையாது. இவங்களை விமர்சனம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னா இவங்க ரொம்ப பிளான்டா ஆர்கனைஸ்டா ஒரு மாஃபியா மாதிரி ஒரு குரூப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் இவங்க மேலிடத்துடைய ஆசீர்வாதத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் தங்களை தாங்களே வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டாலும் சோஷியல் மீடியால இவங்களுக்கு வச்சிருக்கிற பேரு வல்கர் வாரியர்ஸ். அத்தனை கெட்ட வார்த்தை. இவங்களுடைய ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பராஜ் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுனா அந்த விமர்சனம் வைக்கிறவங்க பயப்படுவாங்க. எஸ்பெஷலி டீசெண்டாக இருக்கிறவங்க இனிமேல் இவங்களை பற்றியே பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன் ரியாலிட்டி இவங்க ஆக்சுவலாக அசிங்கப்படுத்துறது அந்த விமர்சனம் பண்ணவங்களை இல்லை, இந்த கட்சியையும் அந்த கட்சியுடைய தலைவனுடைய இமேஜையும் தான் இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை இவங்களுக்கு யார் புரிய வைக்கிறது? இந்த மாதிரிலாம் பேசுறது இவங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு? நாம தான் கொடுத்தோம். திரும்ப பேசினா அசிங்கம், சாக்கடையில் கல் விட்டு எரிஞ்சோம்னா அது நம்ம மேலே தான் தெரிக்கும், அதனால இது அசிங்கம்னு சொல்லி நம்ம கடந்து போறோம் தெரியுமா? அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா போச்சு. எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க தலைமையோ மேலிடமோ இவங்களை கண்டிக்கிறத விடுங்க, கண்டுக்க கூட இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் அதிக தைரியத்தை கொடுத்துச்சு. ஸோ சாதாரண சாமானிய மக்களை திட்ட ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவேட் ஆகி இன்னைக்கு சொசைட்டியில் புகழோட பெயரோட இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களையும் இவங்க திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அவங்க தலைவரோட மனைவியை கூட அவங்க விட்டு வைக்கல. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நடிகையோட போனது எப்படி அவருடைய பர்சனல் விஷயமோ அதே மாதிரி அவருடைய மனைவி அவருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதும் அவருடைய பர்சனல் விஷயம். இவங்களுக்கு அது தேவையில்லை. பட் they didn't spare her either. நேத்து வரைக்கும் அண்ணின்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணியை இன்னைக்கு காதுல கேட்க முடியாத அளவுக்கு தகாத வார்த்தைகளால இஷ்டத்துக்கு சோசியல் மீடியால திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் பேசாமலே இருந்திருக்காரு அவங்களோட அந்த கண்ணிய தலைவர். ஸோ இப்போ நாங்கள் யாரை வேணாலும் திட்டலாம், தைரியம் வருமா இல்லையா? எதுவுமே சொல்லலைல்ல. ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷனை தாண்டி நேரடியாக கேமரா முன்னாடியே வந்து கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும், நான் தமிழர் கட்சி தலைவர் சீமான்லேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஒருத்தரை விடாம அத்தனை பேரையும் தகாத முறையில் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனுங்க மயிரான ஓட்டே தேவையில்லைங்கிற நான், ஏன்னா ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டே தேவையில்லைங்கிற நான். அந்த தற்கூரி ரஜினியோட ஃபேனா இருந்த